வாடா, நீ எப்படி வருவன்னு பாக்குறேன். ஊர்ல எல்லாரோட கோபமும் நாங்க ஊருக்குள்ள வரோன்றதுக்காக இல்ல, அவங்க ரொம்ப நம்பிக்கையா பூஜை பண்ற இல்லையம்மா வார்த்தையை எதிர்த்ததுக்கு. டேய் புர்றவன விடாதீங்கடா. டேய் அடிச்சு கொல்லவன. மாமா சரஸ்வதி சரஸ்வதி எங்க இருக்க? அப்பா 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 இப்ப நீ உன் குழந்தைய எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போறன்னு பாக்குறேன்டா. அவன் இங்கதான் எங்க போயிருக்கான். வேற எங்க தப்பிச்சிருக்க முடியாது. டேய் உள்ள வீட்டுக்கு என்ன பாருங்க. கதவு உடைங்க. உடைங்கடா. டேய் போடா கதவை. டேய் இதுக்குள்ள தான் போடா. உடைங்க கதவை. விடாதீங்க. டேய் எங்கடா தப்பிக்க பாக்குற? சீக்கிரம் வா. முஜமா ஐயோ சரஸ்வதி சீக்கிரம் சீக்கிரம் கொடு. வலிக்குதுப்பா சரஸ்வதி வலிக்குதுப்பா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. டேய் பெரியசாமி எல்லையம்மன் குங்கும். கடாவை கண்டுபிடிச்சிட்டு வாடானா உன் பொண்ணை படிக்க வைக்கிற நடம்படி. உன் பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறா? எல்லையம்மனை பகச்சுக்கிட்டா உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிடும். படிக்க வைக்கிறேன்னு சொல்லி குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடுச்சேடா. புஜம்மா என்னடி இது? இந்த படிப்பு அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த கடாவை கண்டுபிடிடா. இல்லனா இந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டாங்கடா. திருவிழா நெருங்கிருச்சுன்னு கொஞ்சமாச்சும் பயம் இருக்காடா உனக்கு? இப்ப பாரு, குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. காலரா நிவாரணம்.
சுற்றுப்புற சூழலை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கெட்டுப்போன உணவுப் பொருட்களை உண்ணாதீர்கள். ஒன்னும் ஆகாதுப்பா, சாப்பிட. வாந்தி எடுத்தல், மயக்கம் வருதல் காலராவின் அறிகுறிகள். என் தங்கச்சி செத்து போச்சு. வாந்தி எடுக்காத நாளே இல்ல. அது நோயின்னு கூட எனக்கு தெரியல. கிணற்று நீரை குடிப்பதற்கு தவிர நீச்சலுக்கு பயன்படுத்தாதீர்கள். அப்படி பயன்படுத்தினால் உயிருக்கு ஆபத்து. என் பொண்ணு படிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன காகிதத்துல இருக்கிற விஷயம் கூட தெரியாம போச்சு. எதுக்கு? அது முட்டாள்தனமா இல்ல ஏமாளித்தனமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஊர்ல பட்ட காயத்துக்கு மருந்தா இருந்தாரு பாத்தியாரு. எதுக்காகனா எவ்வளவு பெரிய காயமானாலும் அது கண்டிப்பா மாறிடும்ல. காலரா வியாதி பத்தி இதுல இருக்கு. ஊர் மக்கள் காயத்துக்கு காரணம் தெரிஞ்சுக்கிறாங்க, சாவுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போனங்களை பார்த்து பழகிருச்சு. கண்ணு முன்னால இப்படி பார்க்கறதுக்கு ஊர்க்காரங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் வந்து திருவிழாக்கு நாள் நெருங்கிடுச்சுன்னு அரபிக்கிட்ட வந்து நிற்கிறேன். ஆனா குதிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வரல. இன்னொரு வழி, அரசாங்கம் பல கிராமங்கள்ல எஜமான் கிட்ட இருக்க துப்பாக்கிங்களை பறிமுதல் பண்ண முடிவு பண்ணாங்க. இந்த ஊருக்காக இருக்கிற அரசு அதிகாரிங்க எஜமான்களுடைய துப்பாக்கியை பறிமுதல் பண்ணணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறோம். அடிக்க சொல்லுங்க. வேணாம் சொல்லுங்க. சொல்லுங்க எஜமா, சொல்லுங்க. புடா